ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்புரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஸ்ரீ கற்பகமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. இன்றைய தினம் உலகத் தமிழர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராமஜி அவருடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு முன்பு 12 ராசிகளுக்கும் 12 ராசிக்குரிய கிரகத்தினுடைய காரகத்துவத்தை பற்றி காணொலியில் உங்களுக்கு பேசி எல்லாம் விளக்கியிருந்தோம். இன்று மறுபடியும் மேசராசியிலிருந்து தொடங்கி மேசராசிக்குள்ளே அடங்கியுள்ள 3 நட்சத்திரங்களை பற்றியும், அந்த நட்சத்திர அமைப்பில் பிறந்தவருடைய குணாதிசயம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி இன்றைய தினம் இந்த காணொலியில் மேசராசியில் அடங்கியுள்ள அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்தை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு விளக்கி சொல்கின்றேன். மேசராசி, இந்த மேசராசினாவே ரொம்ப போர்ஸான ராசி, வேகமான ராசி, செயலாற்றக்கூடிய ராசி, துரிதமாக இருக்கக்கூடிய ராசி, அதுதான் மேசராசி. அந்த மேசராசிக்குரிய அதிபதி செவ்வாய். செவ்வாய் பூமிகாரகன், தொழில் ஸ்தானத்துக்கு உள்ளவர், சகோதரக்காரகன், உடல்ல ரத்தத்தை குறிக்கிறவர். அப்போ அந்த மேசராசிக்குள்ள அடங்கியுள்ள 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறு கிரகத்துக்குரிய நட்சத்திரங்கள். அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம். 9 கிரகங்கள்ல அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம். பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 3 நட்சத்திரமும் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தா அந்த 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில வந்துடும். அதனால மேசராசிக்குள்ள அடங்கி இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ள குணாதிசயங்கள் என்ன? இப்ப மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா, அஸ்வினி நட்சத்திரத்துல மேசராசி இருக்கும்போது சந்திரன் அங்கேதான் இருப்பார். அப்ப சந்திரன் அஸ்வினி நட்சத்திர சாரம் பெறுவார். குறிப்பா சூரியன் சந்திரனுக்கு ராகு கேது ஜென்ம பகைன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது பகைப்பற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியத்துல தான் அந்த நட்சத்திரம் வந்திருக்கு. அப்ப மேசராசியில சந்திரன் அஸ்வினியில நிற்கும் போது என்ன பண்ணும்? மனகாரகன் சந்திரன். அப்ப மேசராசியில சந்திரன் நிற்கும் போது சந்திரன் என்ன? சந்திரன் இருக்கிறதானே ஒவ்வொருத்தருக்கும் ராசி. அப்ப இப்ப மேஷத்தை பத்தி தான் பேசுறோம். அந்த மேஷத்துல சந்திரன் நின்றா 3 ராசியில நிற்பாரு. அதாவது மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரமும் வரும், பரணி நட்சத்திரமும் வரும், கிருத்திகை நட்சத்திரமும் வரும். அப்ப இந்த அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேச ராசியில இருந்து பாத்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் காலச்சக்கரத்துல 4வது ராசிக்குரியவர் சந்திரன். அப்ப 4வது இடத்துக்குரிய ஆதிபத்தியங்கள் என்ன செய்யும்னா, தாயாரு, சொந்த வீடு, வாகனங்கள், விலை உயர்ந்த கார்ல போறது, தன்னுடைய படிப்பு அதிகாரமா படிக்கிறது, அதாவது அதிகமா பிஎஸ்டி படிச்சு வெளியில் உள்ள பட்டப்படிப்பு படிக்கிறது, இந்த மாதிரி இடத்துக்குரியது, தன்னுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட சுகஸ்தானங்கள், இது எல்லாத்தையும் சந்திரன் குறிப்பவர். அப்ப அந்த சந்திரன் அஸ்வினி நட்சத்திர சாரம் பெற்று மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சந்திரன் முழுமையா வேலை செய்ய மாட்டார். காரணம் என்னன்னா, சந்திரன் மேச ராசியில பாத்தீங்கன்னா அவர் நிக்கிற ராசியில மேச ராசியும் விருச்சிக ராசியில இருந்தா அவர் பலத்தை கொஞ்சம் இழந்து நிற்பார். அதே நேரத்தை சந்திரன் இழந்து நிற்பாருங்கிறதுக்காகவே கெடுத்துருன்னு சொல்ல முடியாது. வளர்பிறை சந்திரன்ல பிறந்திருந்தா அந்த சந்திரன் பலத்தோட வேலை செய்யும். கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சந்திரன்ல அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை சந்திரன், பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை சந்திரன். அதனாலதான் கிருஷ்ணபட்சம்னு போட்டிருப்பாங்க. ஜாதகம் போட்டு எழுதும் போதே கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திதின்னு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல வளர்பிறையில பிறந்து சந்திரன் அஸ்வினியில் இருந்தா 100% நல்ல பலன்களை வழங்குவார். அதே மாதிரி அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன், தாயார் நல்லா இருப்பாங்க, தாய் வழி சொத்துக்கள், தாய் மாமன்கள், அவங்களுடைய உடல் நலம், உயர்ந்த படிப்பு, இது எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்கும். அதாவது மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல வளர்பிறை சந்திரனில் பிறந்திருப்பவர்களுக்கு மட்டும். அதே நேரத்துல தேய்பிரை சந்திரன்ல பிறந்திருந்தாங்கன்னா இதை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்னா நேர நெகட்டிவா மாறும். அப்ப நெகட்டிவா மாறும்போது அந்த மேச ராசியில இருக்கிற சந்திரனை உங்களுடைய ஜாதகருடைய அவங்க சொந்த ஜாதகத்துல குரு எங்கேயாவது இருந்து 5, 7 உங்கிற பார்வையில மேசராசியில் உள்ள சந்திரனை பார்த்து விட்டால் எந்த தவறும் நடக்காது. அப்ப சந்திரன் பூரணச்சந்திரன், முழு நிலவு எப்படி சொல்றோம், பூரணச்சந்திரன் சொல்றோம். அன்னைக்குதான் பௌர்ணமி. எப்படி ஒளி வீசுதோ அதே மாதிரி சந்திரனுடைய ஒளி நமக்கு நல்லாவே கிடைக்கும். சந்திரனுடைய காரகத்துவத்தை பூரா நமக்கு அள்ளி வழங்கும். அப்ப இதுல மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல வளர்பிறை சந்திரனை பிறந்திருந்தாலும் நடக்கும். தேய்பிரை சந்திரன்ல பிறந்திருந்து ரொம்ப மைனஸான நிலைமையில இருக்கும்போது அங்க சொந்த ஜாதகத்துல குரு ஏதாவது ஒரு பார்வையில மேசராசியில சந்திரனை பார்த்துட்டா நல்ல பலன் 100க்கு 100 நடக்க ஆரம்பிச்சிடும். இது 2மே நடக்கும். அதுவும் குரு பார்வை இல்லை, வளர்பிறை சந்திரன் இல்லை, தேய்பிரை சந்திரன் குருடைய பார்வை இல்லாம
இந்த மேச ராசி லக்னத்துக்கு 6, 8, 12 வந்தா தான் சந்திரன் சுத்தமா மைனஸ் ஆகி சந்திரனுக்குரிய காரகத்துவம் அவங்களுக்கு தான் சில நேரத்தில் நாங்கள் மறதி வந்துடும், கோபம் வரும், டென்ஷனில் என்ன பேசுகிறோம்னா பேசிக்கிடுவாங்க, மனம் சம்பந்தப்பட்டது அழுத்தம் ஏற்படும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். இதெல்லாம் நான் சொல்றது பூரா அஸ்வினி நட்சத்திர சாரம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கும். அதனால மேசராசிக்குரிய அந்த அஸ்வினி நட்சத்திர சாரம் பெற்று சந்திரன் அங்கே நிற்கும் போது இதுவாறு நல்ல பழக்கம் தீய பழகம் ரெண்டையுமே செய்யும். இதை வந்து உங்க சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க அதை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஒன்று, அதே மேசராசியில் இருக்கிற சந்திரன் வந்து என்ன நிலையில இருக்குன்னா பகை பெற்று இருக்கும். இதே விருச்சிக ராசியில போயிட்டோம்னா நீச்சமா போயிடுவாரு யாரு சந்திரன். ஆனா நீச்சமா போயிட்டாரு, பகை பெற்று போயிட்டாரு, சந்திரன் வேலை செய்யாது அப்படின்ற போறது அந்த இடத்துக்கு போகவே வேண்டாம். எல்லாருக்குமே சந்திரன் வேலை செய்யும். நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகளை மட்டும் கவனமா பார்த்து செஞ்சலாம், வேலை செய்தா செய்யலைன்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் மேசராசியில் உள்ளவங்களுக்கு சக்குன்னு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான சூழல்ல சந்திரன் இருக்கணும். அப்ப அந்த சந்திரன் அஸ்வினியில மாட்டிட்டா பகை கிரகத்துடைய நட்சத்திரத்துல கேதுவுடைய நட்சத்திரத்துல மாட்டும்போது என்ன ஆகும், நமக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும். அதனால உங்க சுயஜாத அடிப்படையில வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா, அந்த தேய்பிறை சந்திரனோ வளர்பிறை சந்திரனோ சாதகத்துல குரு எங்க இருக்காரு எங்க பாக்குறாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு என்ன பலன் நடக்குது நீங்களே முடிவெடுக்க முடியும். அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். மேச ராசிக்குரிய கிரகம் செவ்வாய். ஜோதிட சாஸ்திர விதிமுறைகளை பார்த்தா செவ்வாயும் சுக்கிரனும் பகைன்னு சொல்லி விதிமுறை சொல்லுது. ஆனால் இங்கே சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும், ஆளுமை பண்பு இருக்கும், தலைமைத்துவம் இருக்கும், எதையும் சமயோகிதமா யோசிச்சு பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும், நல்ல உடல் வலு இருக்கும், ஆள் ஓரளவு வைரமா இருப்பாங்க, நல்ல திரகாத்திரமா இருப்பாங்க. அதாவது அவங்கெல்லாம் மிலிட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருப்பாங்க பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க. அதே நேரத்துல பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று எங்கேயாவது அவங்க ஜாதகத்துல இருந்து அந்த இடத்த வந்து குரு பார்த்துட்டாருன்னா பரணி நட்சத்திரம் செய்யும்போது சந்திரன் வந்து மைனஸ் ஆக மாட்டாரு. நீச்சம் பகையா இருந்தாலுமே பரணியில நிற்கும் போது சந்திரன் மைனஸ் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், பரணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் சொந்த ஜாதகத்துல எங்க இருக்கான்னு பார்க்கணும். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்த குரு முன்னு பார்வையில் ஒரு பார்வை பார்த்துருச்சுன்னா மேசராசி பரணி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு இயல்பாகவே எல்லா அமைப்பும் நல்லா கிடைக்கும். படிப்பு, உத்தியோகம், சம்பாத்தியம், திருமணம், குழந்தை, வீடு வாசல், வண்டி வாகனங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் மேசராசியில பிறந்தவங்களுக்கு இளமையில கொஞ்சம் கஷ்டமும் வரும். பிதிர்கார சொத்துக்கள், அதாவது அப்பா சம்பாதிச்சிருக்க சொத்துக்கள்னால சில பிரச்சனைகளும், அப்பா சம்பாதிச்சிருந்த சொத்துக்களை நம்ம வந்து நீண்டு அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்ல அதை வந்து திடீர்னு கொடுத்துறது பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலையும் இளம் வயதில் ஏற்படுத்தும் மேசராசி பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு. அது இளம் வயசை தாண்டி ஒரு 25 இருந்து 28 வயசை தாண்டிருச்சுன்னா மேசராசிக்கு பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இயற்கையாவே எல்லாமே அவங்களுக்கு சாதகமா அமையும். அந்த பழைய கஷ்டங்கள்லாம் வராது. இப்போ அதாவது பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல்ல இடம் வாங்குறதுனா முதல்ல இடம்னா பூமிகாரகன் தான் செவ்வாய். அந்த ராசி தானே பிறந்திருக்காங்க மேசராசியில. இடம் வாங்குவாங்க, இடத்துல பெரிய வீடு கட்டுவாங்க, 1க்கு 2 வீடு கட்டுவாங்க, வண்டி வாகனங்கள் நிறைய இருக்கும். சுக்கிரன் வரக்கூடிய மனைவி கணவருக்கு மனசுக்கு இறந்தது மாதிரி நடப்பாங்க, கணவர் சொல்றதை கேட்பாங்க, அமைதியான மனைவியா வந்து வாய்ப்பாங்க. அதே நேரத்தில் சில நேரங்கள்ல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சில ஆர்குமெண்ட்டும் வரும். காரணம் என்னன்னா உங்க சொந்த ஜாதகத்துல செவ்வாய் மேசராசிக்குரிய செவ்வாயும் சூரியனும் வந்து ராஜகிரகங்கள். அப்ப லக்னத்து அந்த ராசி அதாவது மேசராசில இருந்து 5வது கிரகம் இது சூரியன் தான். அப்ப பூர்வ புண்ணியம்னா யாரு, அப்பா. 5வது இடம் தான் ராசி கட்டத்துல இந்த காலச்சக்கரத்துல 5வது ராசி திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் திரிகோணஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த திரிகோணஸ்தானத்துல இருந்து சுக்கிரன் இருந்தாலோ, குரு இருந்தாலோ, புதன் இருந்தாலோ, வளர்பிறை சந்திரன் இருந்தாலோ அந்த 5வது விட ரொம்ப ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். பிதிர்கார சொத்துக்கள்னா என்ன, முன்னோருடைய சொத்துக்களை காப்பாற்றுறது, அது அழியாம இருக்கும். அதிகமா இவங்க சொத்துக்களை பரணி நட்சத்திரம் சம்பாதிச்சவங்க நிறைய சேர்த்து சொத்துக்களை வாங்குவாங்க, வண்டி வாகனம் வாங்குவாங்க, நல்லா இருக்கும். குறிப்பா வந்து 28 வயசுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் அது என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி பரணி நட்சத்திரம் இருந்தவங்க கொடி கட்டி பறப்பாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். பரணி நட்சத்திரம் உள்ளவங்கள்ட்ட போட்டி போட்டு சில நேரங்கள் நம்ம வாக்குவாதம் பண்ணா கூட அது நடக்காது சரியா. ஏன்னா எதிர்மறையான கருத்துக்களை உள்வாங்கிட்டு சரியான பதிலடி கொடுக்குறவங்க பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்கள். இதை வந்து எல்லாருக்கும் பொருந்தும் நான் சொல்லலை. உங்க சொந்த ஜாதக அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய பலன்கள்ல கிரகங்கள் மாறுபட்டு இருந்தா கொஞ்சம் குறைவா நடக்கும். ஆக நான் சொல்றது கண்டிப்பா அங்க இருக்கும் பரணி நட்சத்திரத்துல. அதனால பரணி நட்சத்திரம் பிறந்தது வந்து கணவன் மனைவி உறவுலையும் சில நேரம் சில விரிசல்களை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரம். காரணம் என்னன்னா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் பகை அந்த அடிப்படையில். அப்ப மேசராசியில இருந்து 7வது ராசி எது, துலா ராசி.
துளாராசிக்குரிய கிரகம் எது? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து எங்கேயாவது பகை பெற்ற இடத்துல 6, 8 பண்ணல மறைஞ்சிருந்தாருன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். அதை வந்து நம்ம ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போயிட்டா அங்கே பிரச்சனையே கிடையாது. எந்த கிரகம் என்ன பண்ணாலும் மனசார நம்ம விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள, அங்கே பிரச்சனை வராது. அது இல்லாத போது தான் சில பிரச்சனைகள்லாம் வந்துவிட்டாங்களே. அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு குறுகிய 30 வயசுக்கு மேல வரக்கூடிய காலங்கள்ல என்ன தசா புத்தி நடந்தாலும் பரணி நட்சத்திரம் உள்ளவங்க சுக்கிரன் மட்டும் சரியான இடத்துல அமைந்திருந்தால் கொடி கட்டி பறப்பாங்க. அவங்கள யாரும் வெல்ல முடியாது. அதே நேரத்துல எதிர்ப்புன்னு வந்தாலும் அவங்க நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல தைரியமாவும் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் போய் வீணா வம்புக்கு போக மாட்டாங்க. போயாச்சுன்னா அவ்வளவுதான், யானை பலம் வந்துடும். யானை வந்து போய் முட்டி மோதுறோம்னா சாதாரணமா யானையை போய் நம்ம மோத முடியுமா? அந்த யானையினுடைய பலம் வந்துடும். எதிரியை அழிக்கிறதுனா அந்த மாதிரி சூழலை வந்துடும். அது வரைக்கும் கோவம் வராமல் இருக்கும். கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். மேசராசி பரணி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு. அதே நேரம் மேசராசி பரணி நட்சத்திரங்களுக்கு உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல அல்சர் ப்ராப்ளம் வரும், ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வரும், உடல் உஷ்ணமா இருக்கும். மேசராசி வந்து செவ்வாயுடைய ராசி, செவ்வாய் நெருப்புக்கு காரகர். அப்ப அந்த இதில் பிறக்கும்போது மேசராசி உள்ள பரணி நட்சத்திரம் போது பரணி நட்சத்திரம் சுக்கிரன் நீர் கிரகம், மேச ராசிக்குரிய செவ்வாய் நெருப்பு கிரகம். அப்ப தண்ணி நெருப்பு ரெண்டையும் ஒன்னா வைக்கும்போது என்ன ஆகும்? ஒன்றும் தண்ணி கொதிக்கும், இல்லைன்னா நெருப்பு அதிகமாக எரியும், தண்ணி அமர்ந்து போயிடும். இதுதான் இந்த காம்பினேஷன்ல தான் உடலுடைய நிலை இருக்கும். அப்ப உஷ்ணம் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு உடலை வந்து கொஞ்சம் கூலிங்கா ஒரு லெவல் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்லாம் வராது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நுட்ப அறிவு நிறைய இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஆங்கிள் அவர் பேசுறாங்கிறத புரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் இருந்தாலும் அந்த மேலே ஏற்று மறுபடியும் அந்த கேள்வியா கேட்க மாட்டாங்க. அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம்னு செயலாற்றல் திட்டம் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கும். இது எல்லாமே உங்க சொந்த ஜாதக அடிப்படையில சுக்கிரன் பரணி நட்சத்திர சுக்கிரனும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் உங்க லக்னாதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி லக்னத்துக்கு குறிக்கணும். மூன்றையும் காம்பினேஷன் பண்ணி பார்த்துட்டா துல்லியமா கணிச்சு இதுதான் இப்படித்தான் நடக்கும்போது அடிச்சு சொல்ல முடியும். சரியா? அதனால மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மேசராசியில பிறந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மேன்மையாகவே வாழ்வார்கள் என்பது ஜோதிடத்தினுடைய விதி மட்டுமல்ல, விதி விளக்கம் அதுதான். அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? காலச்சக்கரத்தில் 5வது ராசியாகிய நவக்கிரக நாயகர் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். சூரியனுக்கு வந்து உத்திரம், உத்ராடம், கிருத்திகை 3 நட்சத்திரம் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய சூரியன் மேச ராசியில இருட்டாருன்னு அங்கே சந்திரனும் சூரியனும் ஒன்னா சேர்ந்துடும். அப்ப சூரியனும் சந்திரனும் மேச ராசியில ஒன்னா இருந்தா அன்னைக்கு அமாவாசையா இருக்கும். அந்த அமாவாசை அன்னைக்கு தான் அவங்க பிறந்திருப்பாங்க. 2வது சூரியன் சந்திரனோட சேர்ந்து, இப்ப சந்திரனோட சூரியன் சேர்ந்து அங்கே போய் சுபக்கிரகமா ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, இப்ப புதன் போய் அங்க உட்காந்துருச்சு, சந்திரன் அங்க இருக்காரு, சூரியன் அங்க இருக்காரு, மேசராசி கிருத்திகை நட்சத்திரம். அப்ப சூரியன் ஆட்சி பெற்ற நட்சத்திரத்துல அங்க இருப்பாரு. 2வது சூரியன் உச்சம் அடைகிற இடமே மேசராசி தான் காலச்சக்கரத்துல. ஏப்ரல் மாசம் அக்னி நட்சத்திரத்துல வெயில் அடிக்குதா இல்லையா? அப்போ சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமியில ரொம்ப பவர்ஃபுல்லா விடும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விடக்கூடிய நேரத்துல ஒரு குழந்தைய மேசராசியில பரணி நட்சத்திரத்திலேயோ அல்லது கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து எந்த மதம் என்ன ஜாதியா இருந்தாலும் அந்த குழந்தை வளர 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 சூரியன் உச்சம் பெற்று இருக்கும்போது பூமியில வந்து வித்தியாசமான சூழ்நிலை, நல்ல படிப்பு, அறிவு, பெரிய லெவல்ல சொசைட்டில பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை வளர வளர பெரிய லெவல்ல வந்துடும். எப்படி? சூரியன் உச்சம் பெற்று அங்கே மேச ராசியா இருந்து அங்கே புதன் இருந்தால், இந்த 3 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா சூரியன் உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த குழந்தை நல்லா தான் வரும். பட் சுபக்கிரகமாகிய போய் புதனும் அங்கே உட்கார்ந்துருது. அப்ப சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகங்கள் 2 பேரும் போய் மேசராசியில செவ்வாயுடைய ராசியில காலச்சக்கரத்தின் முதல் வீட்டுல இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு கொடுக்கும். இதை வந்து நீங்க உங்க சாதகத்தை பொருத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்துக்கலாம். பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி மேசராசிக்குள்ளவங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமோ அது மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா ஆளுமை திறன், அதாவது ஆளுமை திறனா அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் அமர்ந்திருக்கிறது, எம்பியா இருக்குது, எம்எல்ஏ இருக்குது, திடீர்னு மினிஸ்டர் ஆகிறது, இந்த மாதிரி சூழலா இருக்கிறது சூரியன் தான் காரணம். சூரியன் காரணம், செவ்வாயும் காரணம். செவ்வாய் அந்த வீட்டில் எல்லாத்தையும் சூரியன் உச்சம் பெற்று இருந்து செவ்வாயுடைய மேசராசி இருந்தா அரசு துறை பதவிகளுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துரும். எலெக்ஷன்ல நல்லா எத்தனை பேர் இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அதே நேரத்துல அந்த உச்சம் பெற்ற சூரியனை அவங்க சொந்த ஜாதகத்துல குரு இருந்து எங்கேயாவது 5 ஒரு பார்வையும் பார்த்துட்டா அவங்க மினிஸ்டர் ஆக மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. மினிஸ்டர் தான். இதுல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மினிஸ்டர்கள், ஆளும் கட்சி, எதிர்கட்சியில இருந்தவங்கலாம் சில பேருடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கு. நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க, முதலமைச்சர் வந்துவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, ஆட்களும் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சும் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரமும் ஒரு பலம் வாய்ந்த நட்சத்திரம்.
சூரியனுடைய ராசியில பிறந்தாலும் சரி, செவ்வாயுடைய ராசியில பிறந்தாலும் சரி, ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள், ரெண்டுமே ராஜ கிரகங்கள். அப்ப சூரியன் வீட்டுல போய் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, சூரியனுடைய போயிட்டு மேச ராசியில உச்சம் பெற்றாலும் சரி, ரெண்டுமே அரசு உத்தியோகத்துக்கு காரணமா அமைச்சு விட்டுரும். அப்ப என்ன தலைமைத்துவ பண்புல உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கையை கட்டிட்டு நிற்பாங்க. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி கூடிய சூழ்நிலையை மேச ராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பண்ணோம். இப்ப மேசத்துல அஸ்வினி, பரணி, கிருத்திகை மூணையும் சொல்லியாச்சு. பொதுவான பலன் என்னன்னு சொன்னா, பொதுவான பலன் என்னன்னு சொன்னா, கூடுமான வரைக்கும் நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சந்திரன் நீச்சம் பெறக்கூடாது. சந்திரன் தேய்பிரை நட்சத்திரமா இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்திருக்க கூடாது. இருந்தா 50% மைனஸ் ஆயிரும். அப்ப என்ன, எல்லா கிரகமும் நல்ல கிரகமே, எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரமே. பட் அந்த கிரகமும் நட்சத்திரமும் உங்க சொந்த ஜாதகத்துல என்ன அமைப்புல இருக்கு அப்படின்னா அதுதான் கர்ம வினை. பூர்வ கர்மாவுடைய அடிப்படை தான் நம்ம பிறக்கும் போது கிரகங்கள் வானமண்டலத்துல அமரும். அந்த இடத்தை தான் நம்ம ஜாதகமா எழுதி கொடுக்குறோம். அதை தான் திருப்பி பாசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்களை சொல்லி, வாழ்க்கையில் ஏதாவது இடர் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த வழிபாட்டு முறைகளை சொல்லி நம்ம எல்லாம் பண்றோம். அதனால கிருத்திகை நட்சத்திரமும் சோடை குண நட்சத்திரம் இல்லை, உயர்ந்த நட்சத்திரம். 3 நட்சத்திரத்திலையும் அஸ்வினி, பரணி, கிருத்தியத்திலையும் மேசராசியில ரொம்ப ஹை பவர்ல உள்ளது கிருத்திகை. அதுக்கடுத்து 80% உள்ளது பரணி. அதுக்கப்புறம் 50% உள்ளது சந்திரன், அதாவது அஸ்வினி. அந்த சந்திரன் அஸ்வினில இருந்து 50% 100% ஆக்கணும்னா குரு எங்கேயாவது சந்திரனை பார்க்கணும், பார்த்துட்டா 100% வந்துடும். அப்ப என்ன, இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ளவங்களும் குணாதிசயங்கள்ல, அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு சொன்ன மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ள குணாதிசயங்களுக்கு என்ன தெரியுமா, யாரும் அடங்கி போக மாட்டாங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட்னு பேசுவாங்க. எவ்வளவு நேரம் வாக்குவாதம் பண்ணாலும் கடைசியில் அவங்க தான் அந்த வாக்குவாதத்தை புள்ளி வரமா சொல்லி ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஆளுமை திறனுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது மாதிரி எல்லாருமே கட்டுப்பட்டு நிற்பாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தலைமைத்துவ பண்பு ரொம்ப இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள்ல டைரக்டரா, மேனேஜரா இருக்கிறது, 10 பேருக்கு ஒரு பெரிய மேனேஜரா இருக்கிறது, கம்பெனி நிர்வாகம் பண்ணக்கூடிய டைரக்டரா இருக்கிறதுலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதுவும் மேச ராசியில. அதே மாதிரி சூரியனுடைய இன்னொரு ராசி, சூரியனுடைய சிம்ம ராசியில ஒரு நட்சத்திரம் வரும், மகம், பூரம், உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்துல சிம்ம ராசியில உத்திர நட்சத்திர சூரியன் இருந்தார்னா அதுவுமே ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா சூரியன் சொந்த காலில் நிற்கிறது. இங்க சூரியன் மேச ராசியில கிருத்திகைன்னா அதுவும் சொந்த கால். சொந்த கால்னா என்ன, சொந்த நட்சத்திரம்னு சொல்றான், அதுதான் காலுங்கிறான். அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டாக்டர் கையை பிடிச்சு பார்ப்பார், ஜோதிடர் காலை பிடிச்சு பார்ப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையை பிடிச்சு பார்ப்பாருன்னா மருத்துவர் கையை பிடிச்சி நாடிய துடிப்பை பார்த்துட்டு டெதஸ்கோப்பை செக் பண்ணுவாரு. காலை பார்த்து பல்வான் ஜோசியர் அப்படிங்கிறது என்ன, நட்சத்திர கால்கள். ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறது தான் கால்னு குறிப்பிடுறோம். அதனாலதான் நட்சத்திர கால். அதனாலதான் ஜோதிடர் காலை பிடிச்சு பார்ப்பார் அப்படின்னா இந்த காலத்தை நட்சத்திர கால் எந்த சாரங்கிறத அப்படி குறிப்பிட்டு சொல்லுது ஜோதிட சாஸ்திரத்துல. அதனால இன்றைய பதிவில் நான் மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி பேசியிருக்கிறோம். உங்க சுயதாத அடிப்படையில என்ன நட்சத்திரம், நீங்க அந்த நட்சத்திரத்துக்கான பலன் நான் இப்ப சொன்னது சரியா இருக்காங்கிறத உங்க சுய ஜாதகத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்க. இதுக்கு அடுத்து ரிஷபராசியில் அடங்கியுள்ள கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்களை பற்றியும், ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் எங்கே இருந்தா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பத்தியும், அந்த 3 நட்சத்திரத்துக்கான விரிவான காணொலியை அடுத்து உங்களோட பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். விரைவில் அந்த காணொலியை உங்களுக்கு வழங்குகிறோம். எனவே மேசராசியில் பிறந்த நண்பர்கள், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் பிறந்த நண்பர்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளோடும் நிறைஞ்ச செல்வத்தோடும் இருந்து உங்களுடைய சுயசாதத்தின் அடிப்படையிலே சாதகத்தை அலைச்சு ஆராய்ந்து நட்சத்திரத்தின் அடிப்படையிலே நட்சத்திரத்தினுடைய பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லாம் பரம்பொருள் முருகப்பெருமானை வேண்டி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை நேரடியா பார்க்கணும், இவ்வளவு தூரம் பேசுறாரு, நம்ம பார்த்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து ஏதாவது தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பர் 90 94 106 108, வாட்ஸ்அப் நம்பர் 70 10 86 22 77. வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு ஜாதகத்தை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன்லேயே எல்லா பலனையும் சொல்லுவோம். அந்த பலன்களை தெரிந்து கொண்டு நீங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் முத்துராமஜி. நன்றி, வணக்கம்.